வந்து மனசு கஷ்டப்பட்டு வந்து கோயிலில் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ கோட்டீஸ்வரி அங்கே வராங்க. மகாவோட கஷ்டத்தை பார்த்து, "நீ கவலைப்படாத மகா, எல்லாமே சரியாயிடும். நீ வந்து உன் வீட்டில் பிரச்சனைங்க நிறைய வந்திருக்கு. நீயே இதை தேடிக்கிறது. அதனால் நீ தான் இதை சமாளிச்சாகணும். இதுலேருந்து நீ தான் உன்னால் சமாளிக்க முடியும். நான் சொல்கிறத கேளு. எப்படியாவது வந்து இதுலேருந்து சமாளிச்சுட்டு வர்றதுக்கு நீ தைரியமாக இருக்கணும். எல்லாரையும் வந்து பழையபடி வந்து எல்லார்கிட்டையுமே இரு. கண்டிப்பாக உனக்கு எல்லாமே சீக்கிரமாக நல்லது நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து சரின்னு சொல்லிட்டு மகா என்ன பண்ணுறாங்க, நேராக தாத்தா பாட்டி ரூமுக்கு போகிறாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறாங்க. இதை பார்த்து சூர்யா அவங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. "பரவாயில்ல, இது கடமை தான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சூர்யா வந்து சாப்பிடாம இருக்கிறதால மகா சாப்பாடு கொடுக்குறாங்க. சூர்யா வந்து வேண்டான்னு மறுக்கிறாரு. அடுத்து வந்து அவங்க அம்மா வச்சு சூர்யாவையும் சாப்பிட வைக்கிறாங்க. சூர்யா வந்து சொல்கிறாரு, "எனக்கு தெரியும் நீ தான் என்னை சாப்பிட வச்சேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொடுத்தா நான் சாப்பிடுவேன் தான் சாப்பிட வச்சேன். ஓ பிளாட் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாரு. உடனே வந்து நான் சாப்பாடு நான் தான் செஞ்சேன், நான் தான் சாப்பிட வச்சேன், தெரிஞ்சும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்காங்க கௌதம் வந்து யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து அந்த ஃபோட்டோ வீட்டுக்கு வந்துடணும், வந்தோன்னு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதன்படி கொரியர் பாய் வந்து ஃபோட்டோ எடுத்தது கொடுக்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, "இப்போ பாருமா, ஐஸ்வர்யா வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்." "என்னடா சொல்கிற, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அவ்வளோ மோசமானவளா?" "அம்மா அது இல்லைம்மா, அவள் முன்னாடி ஒரு பையன்கிட்ட வந்து பழகிருக்கா. ஆனால் அந்த பையன் தான் விரும்பியிருக்கான், இவன் எந்த விரும்பலை. இருந்தாலும் வந்து அவங்க 2 பேர் லிங்க் பண்ணி ஃபோட்டோ வந்து வருது வீட்டுக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் இருக்குது ஷாக்கு. அப்புறம் ஐஸ்வர்யா காரி துப்பி வீட்டிலேருந்து அனுப்பிச்சிடுவாங்கம்மா." அப்படி சொன்னோன்னே, "டேய் இது மட்டும் நடந்துச்சுன்னா ஐஸ்வர்யா வீட்டு விட்டு போயிட்டு வாடா, எனக்கு சந்தோஷமாக இருக்குடா" அப்படின்னு சொல்கிறாங்க. வக்கீல் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து, "நான் தான்ப்பா வர சொன்னேன், உயில் எழுதி வச்சுருக்கேன், அது வந்து எல்லாருக்கும் ஓகேவான்னு பார்க்க தான் வர சொன்னேன்" அப்படின்னோடனே எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் வந்து சித்ரா மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல காலம், நம்ம சொன்னபடி வந்து மாமா வந்து உயிர் எழுதிட்டாரு, அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கும் சொத்து எழுதி வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்டே இருக்காங்க. சரி அந்த உயில் பேப்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வாங்குறாரு. படிக்க போகிறாருன்னு எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பேப்பரை வந்து கிழிச்சு போடுறாரு. அதை பார்த்து மகா ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. இந்த குடும்பம் பிரியறதை வந்து தாத்தா எப்போவுமே விரும்ப மாட்டார். அவர் கண்ணு முன்னாடி இந்த சொத்து பிரியதை மட்டும் எப்படி விரும்புவார்? அவர் விருப்பம் இல்லாதது இவ்வளோத்தையும் செஞ்சுருக்காரு. அதனால் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் வந்து பிரியவே கூடாது. கண்டிப்பாக வந்து இன்னும் அவர் ரொம்ப நாள் வாழ்வார். அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அதன்படி வந்து ஒரு ஃபோன் வருது. உடனே ராஜலட்சுமி எடுக்கிறாங்க. பார்த்தா வந்து அது டாக்டர் வந்து வராராம், மாமா பார்க்குற ஸ்பெஷல் டாக்டர் ஃபாரின்லேருந்து. அதனால் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, மாமாக்கு எப்படியா குணப்படுத்திடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்பிக்கை சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சித்ரா தேவி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துருச்சு, நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிச்சு, சூர்யா வந்து இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு மகா வந்து சந்தோஷம் அடைகிறாங்க. பரவாயில்ல, யாருமே பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, இது போதும், கண்டிப்பாக நம்மளே பிரிய விட மாட்டார் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க நம்ம மகா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஒரு கொரியர் வருது. அதை பார்த்து எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. முதல்ல ராஜலட்சுமி அந்த கொரியரை வாங்கி பார்க்குறாங்க. அப்பா நல்ல காலம், இவங்க கிட்ட மாட்டிச்சா, கண்டிப்பாக இருக்குமா எனக்கு பிரச்சனை, இவங்க திறந்து பார்க்க போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க கௌதமும் அவங்க அம்மாவும். பார்த்தா ராஜலட்சுமி பிரிக்க வராங்க ஃபோட்டோவை. அடுத்து வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது, இருங்க அத்தை நீங்கள் பிரித்து பாருங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. பாட்டியும் பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது கரெக்டாக வந்து காயத்ரி வராங்க. காயத்ரி நீ பிரிமா அப்படி சொன்னோன்னே காயத்ரி பிரிக்க போகிறாங்க. அடுத்து வந்து கொய்யோ குக்கர் விசில் வருது, நீங்களே பிரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. சரி நானே பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பாட்டி பிரிக்கிறாங்க. பார்த்தா அதில் ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மறைச்சி வச்சிடுறாங்க. இதை பார்த்த கௌதம் செமையாக டென்ஷன் ஆகிறாரு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே.